மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. இந்த வார டெல்லி லீக்ஸில் என்னென்ன சொல்ல இருக்கிறார் என வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 நமஸ்காரம் சார். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ரொம்ப டெல்லியில பரபரப்பாக ஒரு தேர்தல் அனல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியமான 2 மாநில தேர்தல் இம்மீடியட்டா வர இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த 2 மாநிலம் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதற்கு பிறகு டெல்லி எலெக்ஷன்ஸ். ஸோ அடுத்த 6 மாசத்துல மட்டும் ஒரு 5 மாநிலங்களின் இடைத்தேர்தல் 3 கட்டங்களாக நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலும் பல கட்டங்களாக நடக்க இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஜம்மு காஷ்மீர், அப்புறம் ஹரியானா தேர்தல். இதுக்கு ஒட்டிய ஒரு விஷயம், பட் இது ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தொடர்பான விஷயம். அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அக்டோபர் மாதத்துல SCO மீட்டிங் நடக்க இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகள் அவர்களோட பிரதானமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்புல நம்மளும் இருக்கோம், பாகிஸ்தான் இருக்காங்க, பல இந்த சைனா ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதனுடைய மாநாடு அக்டோபர்ல நடக்கிறது. இது பாகிஸ்தான்ல இம்முறை நடக்கிறது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இனிஷியலா பிரதமர் மோடி அதில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் பரவியது. பின்னர் அது அப்படி ஒன்றும் நாங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் மோடி பாகிஸ்தான் செல்கிறாரா? சாணக்கியன் நேயர்களுக்கும், அருண் நேயர், ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கு எல்லாம் என்னுடைய நமஸ்காரங்கள். கண்டிப்பாக பிரதமருடைய பங்கேற்பு இருக்கும். பாகிஸ்தானாக இருப்பதனால் அதை கொஞ்சம் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்று தான் பிரதமருடைய பாதுகாப்பு ஆணையம் தெரிவிக்கிறது. இருப்பினும் இதில் லாபம் வருமா நஷ்டம் வருமா, அகில உலக டிப்ளமசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர், ஜம்மு, ஹரியானா தேர்தலில் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளேயே தேர்தல் முடிந்துவிடும். எனினும் ஒரு ஹைப் பண்றாங்க, ஒரு பரபரப்பை உண்டாக்கி விட்டார்கள். நேற்று அயலுறவுத்துறையினுடைய பேச்சாளர், ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், CHG, கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒருவேளை நரேந்திர மோடி செல்வார் என்ற யூகங்கள் தான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், SPG தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவருக்கான ஒரு பாதுகாப்புக்கு எப்படி உக்ரைனுக்கு 7 மணி நேரம் உக்ரைனுக்கு சென்று பாதுகாப்புடன் மிக 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 பாதுகாப்புடன் கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்தார்களோ நரேந்திர மோடியை லட்டாக, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு நாம் தலை வணங்க வேண்டும், சல்யூட் அடிக்க வேண்டும். பாகிஸ்தான் சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த SCO ஆர்கனைசேஷன் மீட்டிங்ல ரஷ்யா, சைனா தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி ரஷ்யா அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, சைனா கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. இந்த பின்னணியில் பிரதமரும் போவார் என்று தான் டெல்லியில் தூதுவரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஆன்லைன் வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸா கூட வைக்க முடியும் என்று சொல்லி வருகிறார்கள். நாம் அக்டோபர் 14, 15 இந்த நடக்கக்கூடிய விஷயத்திற்கு அக்டோபர் 10 தேதி வாக்கில் தான் ஒரு கன்க்ளூசிவ் பிக்சர் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு எஸ் ஆர் நோங்கிறது அப்பதான் சொல்லும், அது மட்டும் ரகசியமா வச்சுட்டு இருப்பாங்க. இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விஜயம் உக்ரைனுக்கு சென்றது அகில உலக செய்தியாகிவிட்டது. இன்று காலை நாம் இருவரும் பேசிக்கொண்டு 27 ஆகஸ்ட் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை, அமெரிக்க அதிபர் தொலைபேசி பேசி
நரேந்திர மோடிக்கு பாராட்டுதல் தெரிவித்தார். உக்ரைனுக்கு தாங்கள் சென்று வந்து இரு நாடுகளிடையே சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று. இந்த பின்னணியில் பார்த்தால் அக்டோபர் முதல் வாரத்தில் அருண் துபாயிலோ அல்லது தாய்லாந்திலோ ரஷ்ய அதிபருடைய தூதுவர், உக்ரைன் அதிபருடைய தூதுவர் இருவரும் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கரையும் அஜித் தோவலையும் ரகசியமாக சந்திக்க போவதாக டெல்லியில் பல வட்டாரங்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பார்த்தா ஒரு விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடி தன்னை ஆட்படுத்திக் கொண்டதனால் என்னை கேட்டீர்களே ஆனால் அவர் பாகிஸ்தான் செல்வார். அதற்கான பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் தயாராக நிலையில் இருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது நரேந்திர மோடி தான். ஆக அவருடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அவர்கிட்ட we can't speculate that. அதுதான் டெல்லி லீக்ஸ். இதுல ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்ல இது எப்படி பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல வந்து நம்ம பாக்குறோம், அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான நகர்வுகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது அந்த எலெக்ஷன்ஸ் மேற்கொண்டு. அதை மையப்படுத்தி பல நகர்வுகள் எடுத்து வரக்கூடிய நிலைமையில இந்த பாகிஸ்தான் இஷ்யூவை திருப்பி ஒரு ரேக்கப் பண்றது ஒருவேளை பிஜேபிக்கு பாதகமா கூட திருப்பி முடியலாம்ல? எதையுமே நரேந்திர மோடி என்ப ஒரு மாபெரும் ஆளுமை ஒரு கிரைசிஸை ஆப்பர்ச்சுனிட்டியை கன்வெர்ட் பண்ணணும்னா அது நரேந்திர மோடி கிட்ட கத்துக்கணும். நான் நெருங்கி பழகியதனால் நான் சொல்லுகிறேன். அரசியல் ரீதியாக அவர் நகர்த்தக்கூடிய காய்கள் அனைவருமே வேப்பளிக்க கூடும். அது அகில உலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஐயா கருணாநிதியுடைய நாணய வெளியீட்டில் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி அது சொன்னதும் அது இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ கிரைசிஸ் வருது, அது ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணி பாருன்னு சொல்றாங்க சார். அது பாகிஸ்தானா இருக்கட்டும், கருணாநிதியுடைய நாணயமாக இருக்கட்டும். ஏன்னா இதுல நம்ம பாக்குறோம், ஜம்மு வந்து ஒரு மாதிரி ஓட்டு போடும், காஷ்மீர் வந்து ஒரு மாதிரி ஓட்டு போடும். அப்படி இருக்க இந்த பாகிஸ்தான் இஷ்யூல வந்து மோடி ஒரு முடிவெடுத்தா இன்னொரு விஷயம் அது பாதகமா முடியலாம்ல? பாகிஸ்தான் பாதகமாக செய்தால் அது பாஜகவிற்கு நன்மை அளிக்கும். ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு 64 தொகுதி என்று நினைக்கிறேன். மொத்தம் 114 தொகுதியில் என்ன பொறுத்து மட்டும் அருண், பாஜக இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் அரசாங்கம் அமைவது கடினம். யாருக்குமே மெஜாரிட்டி வருவது கடினம். அப்பொழுது ஆர்டிகல் 370 நிராகரித்து அப்ரகேட் செய்து 5 வருடங்கள் ஆகிய பிறகும் கூட நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய பெயர் குறிப்பாக ஜம்முவிலும் காஷ்மீரிலும் அதிக உயர்வில் தான் இருக்கிறது. நாங்கள் முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி அனைத்து உலக தூதுவர்கள் சமீப காலமாக காஷ்மீருக்கு சென்று பிடிபி அண்ட் என்சி காங்கிரசினுடைய தலைவர்கள் ஓமர் அப்துல்லாவையும் பரூக் அப்துல்லாவையும் முஃப்தி முகமதுனுடைய மகள் மெஹபூபா முஃப்தி அதை போன்று இருக்கக்கூடிய உயர் தலைவர்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சலாம் வைக்க வேண்டும். நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி உலக பிரச்சனையாக இருந்தாலும் அதை சொல்யூஷன் கொண்டு வந்தார் நரேந்திர மோடி. இப்பொழுது அமெரிக்கா தூதுவர் சென்றால் என்றால் அமெரிக்க அதிபருக்கு என்னென்ன சொல்ல வேண்டும், நேரடியாக பார்த்து பேச வேண்டும். இதெல்லாம் தான். இது அமெரிக்கன் எலெக்ஷன் மாதிரி கிடையாது. ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் சுதந்திரமாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் போலாகத்தான் இருக்கும். எங்க கன்னியாகுமரியிலேருந்து பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினார நம்ம ஒரு தலைவர், பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தங்மைக்காருடன் பிரியங்கா காந்தியுடன் படகில் போகவில்லையா? அப்போது அமைதி நிலவுகிறது என்று தெரியவில்லையா? நேற்று கூட அவர் போயிட்டு வந்தாரு. யூடியூப் காரனுக்கு கல்யாணம் பண்ணி எப்ப பண்ணிக்க பாரு அந்த பொண்ணுகள்லாம் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காரு வேற. ஸோ அங்கெல்லாம் அமைதி திரும்பி வந்து விட்டது. நீ என்னதான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இட்ஸ் a credit ஃபார் மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. அதனால்தான் என்னை பொறுத்த மட்டில் அகில உலக பிரச்சனையாகிவிட்டது. காஷ்மீரில் நிரந்தரமாக தேர்தல் இது பாருங்க, டாக்டர் மன்மோகன் சிங் 10 வருடத்துக்கு முன்ன தேர்தல் வச்ச 2% வந்ததுங்க டோட்டல் ஓட்ஸ். பாரமுல்லால 57%. சென்னை சென்ட்ரல் இருக்கிறத விட
தயாநிதி மாறனுக்கு கிடைச்ச ஓட்டு வகிதத்தை விட பாரமுல்லாத ஓட்டு போட்டாங்க நிறைய பேர். அவங்க 56%, சென்னையில் 52%. இதெல்லாம் பாத்துக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரியுது இல்லையா? தட்ஸ் பாராமீட்டர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சென்ஸ் ஆஃப் தி பப்ளிக் ஓட்டர்ஸ். இதுதான் பின்னணி. எஸ் சார், இதுல நீங்க சொன்னதுல இருந்தா நான் இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நம்ம பாக்குறோம், நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர் திரு ஒமர் அப்துல்லா, முன்னாள் முதல்வரும் கூட, அவரை அமெரிக்கன் அம்பாசிடர்ஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அசாதுதீன் ஓவைசியை போய் டெல்லியில, அது ஹைதராபாத்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே தொடர்ந்து எதிர்கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களை அமெரிக்க டிப்ளமேட்ஸ் சந்திப்பது ஒரு சர்ச்சையா இருக்கு. நம்ம குறிப்பா இந்த பங்களாதேஷில் நடந்தது இந்தியாவிலும் நடக்கலாம்னு பலரும் எச்சரிக்கக்கூடியதற்கு இந்த அமெரிக்காவுடைய ரெஜிம் சேஞ்சஸ், ஆட்சி கவிழ்ப்புகள் ஒரு அந்த மாடல் ஆஃப் சிஐஏ ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. கான்ஸ்பிரசிஸ் பல எதை பார்த்தாலும் நமக்கு சந்தேகிக்க தோன்ற அளவுக்கு பல விஷயங்கள் வருகிறது. அப்படி இருக்க இந்த ஆப்போசிஷன் லீடர்ஸை சந்திச்சுட்டு வரத நம்ம காஷ்மீர்ல நார்மல்சி திரும்பிச்சுன்றதுக்கு காட்டுறதுக்கான ஒரு விஷயமா இதை நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல மோடி கவர்மெண்ட்டுக்கே ஒரு ஆபத்தான விஷயம், தொடர்ந்து எதிர்கட்சிகளை சேர்ந்த புள்ளிகளை அமெரிக்க டிப்ளமேசியை சந்திக்கிறாங்க அப்படின்ட்டு சந்தேக கண்ணோட நம்ம பார்க்கணும்? அந்த சந்தேகத்துக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இன்டர்நேஷனல் டிப்ளமேசியில அருண், அமெரிக்காவிலும் நவம்பர் 4ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இன்னும் 3 மாதத்தில் கமலா ஹாரிஸா ட்ரம்பா என்ற ஒரு பிரச்சனை விட்டது. பரபரப்பான சூழ்நிலை. அந்த ஊர்லயே ஆட்டம் காணுது அரசாங்கம். அவங்க மோடி எப்படி கவுக்க முடியும்? மோடி போடான்னுவாரு, அவர் சேர் கட்டில வெடி வச்சுறாரு, டொப்புன்னு வெடிக்கும். அதெல்லாம் வேலை விஷயம். இந்தியா இல்லாமல் கமலா ஹாரிஸோ ட்ரம்போ ஜெயிப்பது கடினம். அது வச்சுங்க, நம்ம இந்தியன் ஓட்டர்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர் இன் யூஎஸ்ஏ. அதனால தான் கமலா ஹாரிஸ் சொல்றாங்க, புடவை கட்டின்னு போனேன், அது சவுத் இந்தியன் மாதிரி இருக்குது, இந்தியன் அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த அம்மா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தியில பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ட்ரம்ப்பும் அதுக்கு மேல அவர் ஒரு பெரிய டவால் மாஸ்டர், ராகுல் காந்தியோட பெரிய ட்ராமட்டிஸ்ட் அவர். ஸோ அவரும் பண்றாரு. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அமெரிக்க தூதுவர்கள் செல்வது சாதாரணமாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர அது சூழ்ச்சியில். அப்படி பார்க்க போனீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க ஒரு தொழில் முதலீட்டு, இப்ப எலெக்ஷன் நடுவில் போய் தொழில் முதலீடு பண்ணுவாங்களான்னு கேட்கலாம் யார் ஒன்னா. ஆனா தொழிலாளர்கள் பெர்மனன்ட், தொழில் அதிபர்கள், அவங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் பணம் கொடுக்கத்தான். இப்ப எலான் மாஸ்க் இருக்காரு, இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் பண்ணுன்னா தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தாலும் வந்துடுறேன்னு. அதற்கு மத்திய அரசாங்கத்துடைய உழைப்பு வேண்டும். அதற்காகத்தானோ என்னவோ அமெரிக்க பயணத்தை முன்கூட்டியே மு க ஸ்டாலின் கூட மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக போயினால் நமக்கு இன்னும் 2 வருஷம் ஸ்மூத்தா போயிடுதுன்னு பாக்குறாங்க. நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல கவிதாக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கேஸ் இந்த வாட்டர் டவுன் ஆகிட்டே வருது. ஏன் புது பிரச்சனை மாத்திக்கணும்ட்டு மு க ஸ்டாலின் முயற்சிக்கலாம் அல்லவா? அதனாலதான் ராஜஸ்தான் சிங் விசிட், ரஜினிகாந்த் ஸ்பீச் இதெல்லாம் விட்டுருங்க. கமிங் பேக் டு திஸ் அமெரிக்கன் டிப்ளமசி, ஆஸ்திரேலியாக்காரங்க போய் பார்த்தாங்க, சைனீஸ்காரங்க பண்றாங்க. ஒன்றே ஒன்று, சாணக்கிய நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை டெல்லி லீக்ஸ் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அமெரிக்க தூதுவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அயலுறவுத்துறை செயலகம், குறிப்பாக டாக்டர் ஜெய்சங்கருடைய அனுமதியின்றி எந்த அரசியல் தலைவர்களும் அவர் நேரடியாக சந்திக்க முடியாது. அப்படி சந்தித்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அயலுறவுத்துறை அமைச்சருடைய அந்த டிவிஷன், அமெரிக்கா என்றால் அமெரிக்கன் டிவிஷன் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பார், அவர் ஒரு டெப்டி செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்களும் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. அரசாங்கத்திற்கு ஆபத்து வருகிறதா இல்லையா என்று நரேந்திர மோடிக்கு அடுத்த நிமிஷமே அவங்க சொல்லிடுவாங்க. ஜெய்சங்கருக்கு சொன்னா நரேந்திர மோடி சொன்ன மாதிரி தான். ஆக மொத்தம் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. ஓமர் அப்துல்லா வாயத்து வளர முடியாது, அவர் தன்னுடைய கொள்கைகளை சொல்லலாம். ஆனால் எந்த மாதிரியான ஒரு பின்னணியில் சதி திட்டம் நடந்தால் அது இந்திய அரசாங்கத்துக்கு தெரியும். அதற்கும் மேலாக அருண், RAW என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த 2 தொலைபேசிகளா இருந்தாலும் 8 தொலைபேசி ஒட்டுக்கட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பிகாசிஸ் வேலை செய்யும், அது யாரும் மறுக்க முடியாது. அதுதான் டெல்லி மெயின் டெல்லி லீக்ஸ். அதுதான் சமீப காலமாக சென்ற வாரம் கூட அமெரிக்காவில் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர், துணை தூதுவர்
மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். அமெரிக்க பிரயாணமாக இருந்தாலும் சரி, அரசியலும் பேசி இருப்பார்கள். இதுல ஒன்றும் பெரிய ஒரு ஜால்சாப் ஒரு ஜோடனை பண்ண முடியாது. காரணம், இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்தாலும் சீஃப் செக்ரட்டரி will write a letter to external affairs minister saying that these are the points we discussed சொல்லிடுவாங்க. அதையும் தவிர இன்று அமெரிக்க அதிபர் பைடன் நரேந்திர மோடி பேசினார் என்றால், ஒன்னே ஒன்று சொல்றேன் அருண், நான் ஒரு பயிற்சி மூலமாக, முதிர்ச்சி மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் சொல்லுகிறேன். இருவரும் பேசும் பொழுது அந்தந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நரேந்திர மோடி அருகிலே உட்கார்ந்து இருப்பார்கள். ஆங்கிலம் தெரிந்ததனால் ஆங்கிலத்திலே பேசுவார்கள். அதற்கு முன்பாக இதை பேச போகிறோம் என்று இரண்டு தரப்பினருக்கும் சொல்லி விடுவார்கள். பேசுவது ஒரு யூஸ்வலா இருக்குமே தவிர அதற்கு குறிப்பு எடுப்பார்கள். ஷார்ட் ஹேண்ட்ல குறிப்பு எடுத்துருவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது ரெண்டு தரப்பும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது ஒன்றும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், இந்த டிப்ளமசியில சாதாரண காரியம். இதுதான் டெல்லி லீக்ஸ் மிக மிக முக்கியமான செய்தியை நான் சாணக்கியனுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எஸ் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் இந்திய அளவுல இப்ப அரசியல் பார்க்கக்கூடிய அனைவரும் பேசக்கூடிய விஷயம். சமூக வலைதளங்களை கூட பரபரப்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பேசலாமான்னு ஒரு இது, இப்படித்தான் பேசணும் அப்படின்னு இன்னொருத்தர்னு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதை நடத்தியே தீரணும் அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். இப்போ சமீபத்துல உத்தரப்பிரதேஷ்ல பிரயாக்ராஜ்ல பேசும்போது, இந்தியால ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீரணும், 90% பேருக்கு இது கேஸ்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும், இந்த சீலிங்கை 50% சீலிங்கை நீக்கியே தீரணும் அப்படின்ட்டு பேசுறார். இதை நீங்க பண்ணணும் மோடிஜி, இல்லை அப்படின்னா இன்னொரு பிரதமர் பண்ணுவார் அப்படின்ட்டு சொல்றார். ஜாதி தான் ராகுல் காந்தியின் ஆயுதம் மோடியை வீழ்த்த அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் வைக்கிறது. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? ராகுல் காந்தி எது சொன்னாலும் வரவேற்கத்தக்கதுதான். காரணம், அவர் அதிகமாக பேச பேச நரேந்திர மோடிக்கு அது ஆதரவு பெருகும். ராகுல் காந்தி அவர் வரக்கூடிய மாபெரும் குடும்பம். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, இவர்கள் அனைவருமே ரிசர்வேஷனுக்கு எதிர்த்தவர்கள். ரிசர்வேஷனை கூடாது என்று சொல்பவர்கள். நேரு அவர்கள் பல கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில அம்பேத்கருக்கும் ராஜேந்திர பிரசாத்துக்கும் எழுதிய நகல்கள், கடிதங்கள் உலாவுகின்றன. வாட்ஸ்அப்பிலும் சரி, பற்பல இடங்களிலும் சரி. எப்படி பிரதமரே நரேந்திர மோடி அவர்களே பாராளுமன்றத்தில் பேசினார், அனுராக் தாக்கூர் பேசினார், நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. ஆக காங்கிரஸ் ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரியோ அல்லது ராகுல் காந்தி விஸ்வநாத் பிரதாப் சிங்குடைய மறு உருவமோ என்று தோணுகிறது. சமூக நீதி என்று சொல்லி ராகுல் காந்தியினுடைய ஒரு புரிதலுக்கு ஒரு மோசமான புரிதல் என்ன என்று கேட்டால், தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சியில் ஆங்கர்ஸ், நெறியாளர்கள் இருக்கிறார்களே, அதில் எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்கிறது. ஆஜ் தக், ஜி, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே, இந்த எத்தனை பேர் இருக்கான்னு கேட்கிறாரு. இது கேட்கணுமா? சோ என்னை பொறுத்த மட்டில் அது எப்படி இருந்தாலும் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு அருண். மிஸ் இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்றாங்க, பிரபல கம்பெனிகள்லாம் மிஸ் இந்தியா பண்றாங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணி. அதுல ரிசர்வேஷன் வேணுங்கிறார், ஓபிசி தலித் பெண்களை வேணுங்கிறார். இவருக்கு என்னமோ கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் ஏதோ ஒரு கீடா பசகியான்னு சொல்லுவாங்க இந்தியில, ஏதோ ஒரு பூச்சி மைண்ட்ல பூந்துடுத்தோன்னு நினைக்கிறேன். எதை எடுத்தாலும் ரிசர்வேஷன் என்கிறார். எது இருப்பினும் வரக்கூடிய சென்சஸ் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. கண்டிப்பாக இது பற்றி சென்சஸ் எடுப்பார்கள். அது மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்து விட்டது. ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, அவங்க தாத்தா பெப்பேன்வார் நரேந்திர மோடி. அதுதான் டெல்லி லீக்ஸ். சோ அதுல கேஸ்ட் சென்சஸும் எடுக்கப்படலாம். எடுக்க போறாங்க, கண்டிப்பாக எடுக்க போறாங்க. சோ ராகுல் காந்தி ஜாதியை வைத்து இத ஹிந்து சமூகத்தை பிரிக்கலாம் அப்படின்னு பாஜக குற்றம் சாட்டினாலும், அந்த ஆயுதத்தை பாஜகவே எடுத்து அந்த கேஸ்ட் சென்சஸ்ன்ற விஷயத்தை ஒட்டுமொத்தமாக முடிவு கொண்டு வருகிறது. அதை பிரச்சனையாவே எடுக்க பூதாகரமாக விடாமல். பூதாகாரமாக இருப்பதை விட எனக்கு புரிதல் ஒண்ணே வச்சுங்களேன்,
காஷ்மீர் பிரச்சனையை நரேந்திர மோடி சரியாக கையாண்டதன் காரணமாகத்தான் இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பம் வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் காஷ்மீர் 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 என்று சொல்லுகிறீர்களே, இப்பொழுது கடந்த 10 வருடங்களாக யாராவது காஷ்மீரை பத்தி பேசுறாங்களா? அருண், கடப்புல போட்டு விட்டாங்கல்ல, அது ரெஃப்ரிஜிரேட்டர் கோல்டு ஸ்டோரேஜ்ல போட்டாச்சு. அகில உலக இது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலா இருந்தாலும் சரி, யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியா இருந்தாலும் சரி, காஷ்மீர் 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 குதிப்போம், அப்படி இப்படி பாப்பப் ஆகும். அது இல்லாத பண்ணது நரேந்திர மோடி. இதுதான் பின்னணி என்னை பொறுத்த மட்டில். எது இருப்பினும் பிரதமருடைய செயலகம் சற்று முன் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கிளாரிபிகேஷன்ல 2 தரப்பிலிருந்து, பீடன் தரப்பிலிருந்தும் நரேந்திர மோடி தரப்பிலிருந்தும் 2 பிரஸ் ரிலீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுதான் பேஸ், மீதி எல்லாம் பேஸ்லெஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜஸ்ட் நவ் as we speak I get one SMS from PMO. அதுல தெரியுது என்ன கேட்டால், காஷ்மீரை பற்றி பேசுவதை விட பங்களாதேஷ் தான் முக்கியம் இப்பொழுது என்று அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார் நரேந்திர மோடி. காரணம், தங்களுக்கு நினைவிருக்கும், ஷேக் ஹசீனா அமெரிக்கா தூண்டுதல் பேர் தான் இது செய்தார்கள் என்று சொல்லிக்கிறார். அந்த ஷேக் ஹசீனாக்கு இந்தியால ஜெய்ப்பூர்லயோ மத்திய பிரதேசத்தை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எங்க இருக்காங்க தெரியாது. அந்த அம்மா பாதுகாப்பு தான் இருக்கிறார்கள். எப்படி நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ராஜீவ்காந்தி உடன் இருந்த பொழுது வரதராஜ பெருமாளுக்கு ரகசிய பாதுகாப்பு கொடுத்தார்களோ, அதே மாதிரி இந்த ஷேக் ஹசீனாக்கு கொடுத்திருக்காங்க. தலையிலாமாக்கு கொடுத்தப்போ ஓப்பனாவே கொடுத்திருக்காங்க. we give asylum to them. அதே மாதிரி இந்த அசைனம் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அமெரிக்க அதிபர்கள் அலுவலகத்திலிருந்தும் பிரதமர் அலுவலகத்திலும் ஒரு செய்தி, ஒரு திருத்த செய்தி வந்து கரெக்ஷன் வந்திருக்குன்னா, அவங்க பங்களாதேஷை பத்தி தான் ஒரிடா இருந்திருக்காங்க, உக்ரைனை பத்தி ஒரிடா இருந்திருக்காங்க தெரியுது. ஆக மொத்தம் காஷ்மீரை கூட விட்டுட்டாங்க பிரைம் மினிஸ்டர் பீடனும் பேச்சுல. ஓகே, சோ காஷ்மீர் விஷயத்தை ஹேண்டில் பண்ண மாதிரி ஜாதி அண்ட் கேஸ்ட் சென்சஸ் இஷ்யூயும் மோடி ஹேண்டில் பண்ணுவார். நல்லா பண்ணுவார், ஜோரா பண்ணுவார். இல்லைங்க, ஒண்ணுங்க, இதே ராகுல் காந்தி ஏங்க அவங்க சென்சஸ் எடுத்தாங்களே சார், ஒரு முஸ்லீம் கோட்டால இருக்கக்கூடிய ஓபிசி கோட்டால இருந்து முஸ்லீம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது எப்படிங்க முடியாது? யாருங்க ஒத்துப்பாங்க? அது சட்ட ரீதியாக ஒத்துக்கொள்ள முடியாது சார். இப்போ அதையும் சொல்றாரு, 90% இருக்கவனுடைய சொத்துக்களை 10% கொடுப்பேங்கிறாரு. இவர் யாருங்க? ரமேஷுக்கும் ரங்கராஜ் பாண்டே வாங்கின வீட்டுக்கு சொத்துக்கள்லாம், ராஜகோபால் வாங்கின வீடு சொத்துக்கள்லாம் பாதி எடுத்துட்டு கொடுக்கறது இவர் யாருங்க? வருது இந்தியாவில் ஒரு போர்க்களம் வளரும். அந்த மாதிரிலாம் அவர் செய்ய ஆரம்பித்தார். இந்தியா என்பது ஒரு ஆன்மீக பூமி, சனாதன பூமி. அதை போன்று கம்யூனிஸ்ட் ஆக்க முடியாது அவர்கள் என்ன முடிவு செய்தாலும். கேஸ்ட் சென்சஸ் வரட்டுங்க. அப்போ கேட்கிறார் பாருங்க, கேஸ்ட் சென்சஸ் கூட சப் கேஸ்ட் சென்சஸ். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், முதலியார், செங்குந்த முதலியார், அப்புறம் இன்னொரு வடபாதி முதலியார், எப்படி 8 முதலியார் இருக்காங்க. செட்டியார்ல 12 செட்டியார் இருக்காங்க. அதெல்லாம் எடுப்பாங்களே? இவருக்கு என்ன வேலைங்க? இவர் அதை வச்சுன்னு ஓபிசியை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்துக்கள் ஒற்றுமையை குறைப்பதற்குத்தான் இந்த ஓபிசி செய்திருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும் அளவிற்கு பாஜக ஒரு தலை சிறந்த பிளானை எடுக்க இருக்கிறார்கள். கூடிய விரைவில் அது வெளியாகும் என்பதுதான் டெல்லி லீக்ஸ். அருண், இந்த கேஸ்ட் சென்சஸ் இஷ்யூல சிராக் பாஸ்வானும் வந்து பிஜேபியோட லைன்ல இருந்து அப்படியே டிஃபரர் ஆகிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து வந்து சிராக் பாஸ்வான் வந்து பாஜக கிட்ட அப்படியே டைவர்ட் ஆறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தப்பு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சிராக் பாஸ்வானை வளர்த்தது இந்திய அரசியலிலே நரேந்திர மோடி சிராக் பாஸ்வானை கைப்பிடித்து ஹேண்ட் ஹோல்டிங் செய்தார், கைப்பிடித்து பண்ணார். அவர் சொன்னாரு பீகார்ல சிராக் பாஸ்வான் இல்லைன்னா பீகார் அரசியல் இல்லைன்னு அவ்வளவு புகழ் பண்ணியிருக்கிறார். அவர் போய் பிஜேபி விட்டுட்டு போவாரோ இல்லை எதிர்ப்பு இருப்பாரோ எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த அவருடைய கருத்தை தெரிவிக்கலாம். ஈவன் லேட்டரல் என்ட்ரியில கூட யூபிஎஸ்சி சர்க்குலர்ல கூட அவர் சொல்லியிருக்காரு, அரசாங்கம் முன்மொழித்து கொண்டு விட்டது. எங்க அரசாங்கத்தை பற்றி குறை கூடக்கூடிய எதிர்கட்சிகள் அவரோட ஒற்றுமையா இருக்காங்களா? மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ்ல பிளவு வர இருக்கிறது. அபிஷேக் பானர்ஜி வெளியே வர இருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து அது யாருக்கு தெரிய போகுது சொல்லுங்க பார்ப்போம். கடந்த 1 மாசமாக கண்டிப்பாக மேற்கு வங்காளத்தில் கருப்பிழப்பு சமாச்சாரம் நேஷனல் மீடியா அட்டென்ஷன், சுப்ரீம் கோர்ட் காக்னிசன்ஸ் ஆஃப் இட். அந்த இந்தி கூட்டணி ஒண்ணுமேல நீங்க நரேந்திர மோடி கூட்டணி பத்தி பேசுறீங்க. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பாஜகவுடைய
அதிகார அமைப்புல மீண்டும் ஆர்எஸ்எஸ் ஒரு முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் முக்கிய ரோலை எடுத்திருப்பதாகவும் டெல்லி சர்க்கிள்ஸ்ல சில தகவல் போயிட்டு இருக்கு. இதை வேற யார்கிட்ட கேட்கறதோட உங்ககிட்ட கேட்கறது தான் கரெக்ட். பாஜக, ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடின்னு 3 பேரிடமும் 3 தரப்பிடமும் நெருங்கிய ஒரு நட்பையும் அந்த நெருங்கிய தொடர்பையும் கொண்டிருப்பவர் நீங்கள். ஒரு 40 வருஷமா இந்த 3த்தையும் க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல பார்த்துட்டு வரீங்க. ராம் மாதவ் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன்ஸுக்கான பாஜகவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு நபர், நேஷனல் எக்ஸிகியூட்டிவாக இருப்பவர். அவர் 6 வருஷம் கழிச்சு மீண்டும் பாஜகவிற்குள் என்ட்ரி கொடுத்திருக்கிறார். இந்த என்ட்ரி எல்லாருமே சொல்றது என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் தான் அடுத்த நேஷனல் பிரசிடென்ட்டையும் தேர்வு செய்ய இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ்ஸின் கை ஓங்கி இருக்கிறதா? டெல்லி எலெக்ஷனுடைய இறுதி கருத்தாக ரங்கராஜ் பாண்டே என் மீது கோவப்பட்டாலும் சரி, அருண் என் மீது கோவப்பட்டாலும் சரி, இருப்பதை சூரத்தேங்காய் மாதிரி போட்டு சுக்கா உதறி அடிச்சு உடைக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவிற்கும் சண்டை என்பது இருந்ததே கிடையாது. நகமும் சதையும் மாதிரி கசப்புகள் இருக்கிறது. அது இனிப்பாக மாறினாலும் மாறும், அல்லது கசப்பு தொடராது. ஒரு விஷயத்துல அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஃப்ரண்ட் சீட்ல இருந்து டிரைவர் சீட்ல இருந்து இங்க டிரைவ் பண்றது வேற, பின்னாடியில இருந்து பேக் சீட் டிரைவ் பண்றது வேற. நரேந்திர மோடி அதை விட மாட்டார் கையை. அரசாங்கத்தில் நுடிச்சுடிகள் இருக்கும், அது ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும். நரேந்திர மோடி 2014 வந்த சூட்டோடு சூடாக 14 ஆர்எஸ்எஸ் கவர்னர்களை நியமித்தார். அவர் பலர் நம்மிடையே இல்லை. கல்யாண் சிங் போன்றவர்கள், அப்புறமா டாண்டன் போன்றவர்கள், லலித் மோகன் போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மிடையே இல்லை. பத்மநாபாச்சாரியான்னு கர்நாடகாவில் இருந்தார். அவர் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்காக. அவங்களெல்லாம் 5 வருடம் அரசாங்கத்தில் கவர்னராக வைத்துக் கொண்டிருந்தார், இன்க்ளூடிங் சண்முகநாதன் ஃப்ரம் தமிழ்நாடு. எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க, வெளில வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் மீண்டும் மீண்டும் சொல்றது எனக்கு நிறைய கவர்னர்ஷிப் கொடுங்க, அது முடியாதுங்கிறார் நரேந்திர மோடி. இதுதான் பிரச்சனை. யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் சில வைஸ் சான்சலரை போட வேண்டும் என்றால் ஆர்எஸ்எஸ் பெயர் கொடுத்தால் அது தர்மேந்திர பிரதான் போடுவது கிடையாது. ஆர்எஸ்எஸ் சில புகார்களை சொல்லுகிறார்கள். ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், FCRA என்று இருக்கக்கூடிய அந்த அயல்நாட்டு பணம் தமிழகத்தில் அதிகமாக மத மாற்றத்திற்கு உபயோகப்படுகிறது என்பதை ஆளுநர் RN ரவி சொல்வதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் சொன்னார்கள். அதை அமித்ஷா புரிந்து கொண்டு சில அமைப்புகளை ரத்து செய்தார், சில அமைப்புகளை ரத்து செய்யாமல் இருக்கிறார். அது மீது ஆர்எஸ்எஸ் கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? அரசாங்கத்திற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதுக்கு வித்தின் தட் ரேஞ்ச் தான் நீங்க போக முடியும். இருப்பினும் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவிற்கும் கசப்பு இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அதே நிலையில் மீண்டும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஒன்று கூடினார்கள் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு காசிப் ஸ்டோரியா இருக்குமே தவிர இட்ஸ் நாட் எ ரியாலிட்டி. ராம் மாதவ் ஏற்கனவே தொடர்பில் இருக்காரு, பிரைம் மினிஸ்டரோட, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோட எல்லாமே இருக்காரு. நடுவில் ஒதுங்கி இருந்தாரு, திருப்பி வந்துட்டார். யார் என்னன்னு சொல்ல கரெக்ட். ஆர்எஸ்எஸ்க்கு மதிப்பு கூடி இருக்கிறது. இருப்பினும் அடிக்கடி ராஜ்நாத் சிங் போன வாரம் கூட ஆர்எஸ்எஸ் தலைவரோட பேசினார். நரேந்திர மோடி மோகன் பாகவத்தை சந்தித்து பேசினார். அனைத்து வதந்திகளும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கூடிய விரைவில் அந்த மீட்டிங்கும் நடக்கும். மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் சொல்றது சில உண்மை இருக்கத்தான் இருக்குது. வரும். அஜித் பவாரை சேர்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், அதில் உண்மை. சில பேர் சொல்றாங்க சேர்த்துக்கணும்னு. தமிழகத்தில் பாருங்கள், பற்பல பழைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க புதுசா பிக் பாக்கெட் ரவுடி எல்லாம் சேர்த்தாங்க. எங்க கட்சி எப்படிங்க வளரும்? அவங்கள ஒதுக்க முடியுமாங்க சார்? சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிராதித்ய சிந்தியாவை சேர்த்துக் கொண்டு வரவேற்கிறார்கள், அதே சமயத்தில் சில மற்றவர்களை சேர்த்துக் கொண்டு எதிர்க்கிறார்கள் பாஜகவினர், அது RSS காரர்கள். அதை நரேந்திர மோடிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும்
நரேந்திர மோடிக்கும் RSSக்கும் நரேந்திர மோடிக்கும் மோகன் பாகவத்துக்கும் அமித்ஷாவிற்கும் மோகன் பாகவத்துக்கும் கசப்பு இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. இந்தியாவை முதல் என்று இந்தியா ஃபர்ஸ்ட், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவரும் ஒரே ஆர்கனைசேஷன் வளர்ந்தவங்க தான். அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதை மிகப்படுத்துவது என்பது மீடியாவில் இருக்கிறத தவிர, இந்த கம்யூனிஸ்ட் மீடியா, காங்கிரஸ் மீடியா, டிஎம்கே மீடியா எல்லாம் பண்றாங்களே தவிர, என்னை பொறுத்த மட்டும் நான் 4-5 ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன், 360 டிகிரி ஆங்கிள் இருந்து உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப அடிக்கிறேனே ஒரு பல கதைகள், இதற்கு மேலாக கூட குறைபாடுகள் இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. RSS ரியல் கான்சென்ட்ரேஷன் என்னன்னா, இந்துத்துவா தளர்ந்து போகிறது, இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைகிறது இந்தியாவில் என்பதை எங்க இது 10 வருஷம் நன்னா ஆட்சி செய்தார் நரேந்திர மோடி. 2024 சர்வு வந்தது, உடனே உங்களுக்கு காங்கிரஸ் வந்துடுச்சு, நரேந்திர மோடி போயிட்டான்னு சொல்ல முடியுமா? RK நகரில் டிடிவி தினகரன் ஜெயித்த பொழுது திமுக டெபாசிட் இழந்தது, மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது இல்லையா திமுக. அது மாதிரியான சூழ்நிலை தான் நிலவுகிறது. மீண்டும் RSS பாஜக தலைவர்கள் சந்தித்தால் இந்த வதந்திகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது சொல்லுதான் என்னுடைய மேகா டெல்லி லீக்ஸ். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுவதற்காக மிக்க நன்றி.